பெற்றோர் இருவரும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்? ஜோசப் விஜய் இந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் எனக்கு இந்த இதில் உடன்பாடு உண்டு. வன்னியரசுக்கு எர்சினி சான்றிதழ் கொடுத்த வில்லேஜ் ஆஃபீஸர் என்ன செய்வீங்க? எங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தானா அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். அவர் யாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இந்துக்கள் எல்லாம் இந்துக்களாகவே முடிவெடுப்பாங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதை ரெண்டு சின்ன சின்ன செய்திகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சம்மந்தப்பட்டது. அதாவது கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு வழக்கு தொடக்கிறார். என்ன சொல்கிற அந்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே அரசு ஊழியர்கள். ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு எஸ்சி பட்டியலில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீட்டில் வேலை வேணுங்கிறது, அரசு இடஒதுக்கீட்டில் வேலை வேணும், அதுவும் எஸ்சி பட்டியலில் வேணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. இதை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டு, ஏன்னா அப்பா அம்மாவும் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுவும் உயர் பதவியில் இருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அதே சமுதாயத்தில் சாதாரணமான கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பயன்படுத்த முடியாமல் போகுதில்ல. அப்போ இது அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இது சரியான அந்த பயனாளிகளுக்கு கிடைக்கலங்கிற மாதிரி அதை கீழ்கோர்ட் அதாவது ஹைகோர்ட் இந்த நிலைப்பாட்டை எடுத்த உடனே அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள், அதாவது பிவி நாகரத்னா மற்றும் உஜால் புயாங், இவங்க இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இதை விசாரித்தது. அப்போ அவங்க அந்த விசாரித்த இதில் அவங்க சொன்ன தீர்ப்பு, நீதிபதிகள் என்ன அந்த இதில் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டின் மூலம் சமூக முன்னேற்றம் சாத்தியமாகும். பெற்றோர் இருவரும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்? இந்த பாயிண்ட் முக்கியமானது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது சகாயம் ஐஏஎஸ், அவருடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவருடைய மனைவியும் ஒரு ஐஏஎஸ்ன்னு வச்சுடுங்க. இவரே ஐஏஎஸ், இவருக்கு மனைவி ஒரு ஐஏஎஸ், ரெண்டு பேருடைய பிள்ளைகளும் எஸ்சி கோட்டாவில் போய் எனக்கு வேணும்னு கேட்டு அவங்க இடஒதுக்கீட்டுக்கு அப்ளை பண்ணால் இது சரியாக இருக்குமா? உமா சங்கர் ஐஏஎஸ் பேர், இந்து பேர், ஆனால் ஆளு கிறிஸ்தவர். இவருக்கு பிள்ளைகளுக்கு இவருக்கு மனைவியும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி உயர் பதவியில் இருந்து இவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எஸ்சி கோட்டாவில் எங்களுக்கு இடஒதுக்கீட்டில் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டால் அது கேலி கூத்தாக இருக்காதா? இதே கதை தான் இந்த வழக்கிலையும் வந்துச்சு. அதில் தான் அவங்க இதை நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு மீண்டும் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கோருவதன் மூலம் நாம் அதிலிருந்து ஒருபோதும் விடுபட முடியாது. இது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்கள் காலங்காலமாக அந்த இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஜாதியும் அப்படியே தாங்க இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் சார்ந்த நாடார் சமுதாயத்தை பற்றி சொல்கிறேன். நான் மற்ற சமுதாயத்தை பற்றி பேசுகிறத விட நான் சார்ந்த சமுதாயத்தினுடைய விஷயம் சொன்னால் நல்லாயிருக்கும். சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு பேச்சு மூலமாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாடாரில் சாணார்னு ஒரு ஜாதி உண்டு, பிரிவு உண்டு, நாடார்னு ஒன்று உண்டு, இன்னும் ஒரு 1-2 இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சாணாருங்கிறது சில இடங்களில் அந்த கொச்சைப்படுத்தி பேசும்போது சாணா பயிலெல்லாம் சொல்லுவாங்க. இது பதிவிலும் இருக்குது, வரலாற்றுலையும் இந்த சாணாருங்கிற பேர் பதிவில் இருக்குது. வெள்ளைக்காரன் காலத்தில் அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சாணாருங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் இது சாணார்னு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நாடாருங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி மற்ற உட்பிரிவுகளெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பயன்படுத்திட்டு வரும்போது கால ஓட்டத்தில் அந்த மற்ற உட்பிரிவெல்லாம் காணாமல் போயிடுது. வெறுமனே நாடார்னு இருக்குது. இதை இயக்குனர் சங்கர் அவருடைய படத்தில் வச்சுருந்தது மாதிரி இந்த ஜாதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, எஃப்சி இந்த மாதிரி ஒரு கேட்டகரி மட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த எஸ்சிக்குள்ளால் உள்ள எல்லா ஜாதியும் நாளடைவில் அடிபட்டு போயிடும். அப்புறம் இந்த கேட்டகரியை அப்படியே சுருக்கி 6 இருக்கிறது 4, 4 இருக்கிறது 2, 2 இருக்கிறது 1 இல்லை அப்படி போயிட்டுன்னா சுத்தமாக அது ஒரு நன்மையான ஒரு ஜாதிகள் இல்லாத, ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இதாக இருக்கும். எல்லா ஜாதியிலையுமே உட்பிரிவுகள் நிறைய வச்சுருக்காங்க. அது இந்த திருமணத்துக்கு பெண்ணு பார்க்குறது இல்லை வரன் பார்க்குற இடத்துல அதை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. மற்ற இடங்களில் அதை பெருசாக யாரும் அதை வெளியே எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஆனால் நீங்கள் இதை இப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது வரும்லாங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. நல்ல சம்பளம் பெற்றால் மாணவர்கள் இதை ஒடுக்கியத்தில் இருந்து விடுபட வேண்டும். அப்பா அம்மாவுக்கு நல்ல சம்பளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க சட்ட ரீதியாக அதுக்கு இடம் இல்லை. கிரிமி லேயர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க.
பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் இதுதான், என்னுடைய நிலைப்பாடும் இதுதான். பாஜகவுக்கு இந்த நிலைப்பாடு இருக்கிறதுனால என்ன நிலைப்பாடு இல்லை. ஜோசப் விஜய் இந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் எனக்கு இந்த இதில் உடன்பாடு உண்டு. பொருளாதார ரீதியில் குறைந்தபட்சம் எஸ்சி அப்படின்னா அந்த எஸ்சி பட்டியலில் உள்ளதில் ஏழைகளை பார்த்து நீங்கள் அதை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறதா இருந்தால், காமராஜர் ஸ்டைலில் நம்ம சொல்கிறதா இருந்தால், இப்போ எஸ்சி பட்டியலில் இருக்காங்க, பட்டதாரியே இது வரைக்கும் வரல, யாருமே இல்லை அந்த குடும்பத்தில். அப்போ அதில் முதல் பட்டதாரிக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்தாலே அரசாங்க ஊழியர்கள் இருக்கவங்க இல்லைனா பெரிய நிலபுலன்கள் வச்சுருக்கவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு விதிமுறைகள் மட்டும் வச்சா போதும். அதில் பொய் சொல்லி ஏமாற்றி வில்லேஜ் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் தண்டனை கொடுங்க. நீங்கள் அதெல்லாம் ஆணி வேறு. இங்கே நம்ம நடைமுறையில் என்ன பிரச்சனைன்னா, ஒருத்தருக்கு போலியாக எஸ்சின்னு சான்றிதழ் கொடுக்குறாரு, வன்னியரசுக்கு எஸ்சின்னு சான்றிதழ் கொடுத்த வில்லேஜ் ஆஃபீஸர் என்ன செய்வீங்க? சட்டப்படி தண்டனையே கொடுக்க முடியலை. வில்லேஜ் இப்போ வன்னியரசு திண்டிவனம் தனி தொகுதியில் நின்று இந்து ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட் கொடுத்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயாச்சு, அமைச்சராகவும் ஆயாச்சு. இப்போ அவருக்கு உண்மையிலே தண்டனை கொடுக்க முடியலை. அவர் எஸ்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சான்றிதழ் போலி சான்றிதழ் கொடுத்து நிற்கிறாரு. ஆனால் அவர் கிறிஸ்தவர் தாங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்கு காலம் 10 வருஷம் ஆகுதோ 15 வருஷம் ஆகுதோ தெரியல. அதுக்கெல்லாம் அவர் உயிரோடு இருப்பாருன்னே தெரியாது. 5 வருஷத்தில் இந்த பதவியே முடிஞ்சு போயிடும். இப்போ இன்னொரு இதையும் சொல்லிடுறேன், இடைச்சொற்கள் தான், இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். 2011 குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. இதை எவ்வளோ வருஷம் ஏன் போட்டி எழுப்பீங்க? 2011. அப்போ நீங்கள் அந்த 2011 வழக்கு தொடர்ந்த உடனே ஒரு வருஷத்துக்கு உள்ளாலேயே அதுக்கு தீர்ப்பெல்லாம் சொன்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 வருஷம் அவருக்கு மேலே தண்டனை வருது அப்படின்னா 4 வருஷம் பதவி இழந்து போவார். இதுதானே தேவை. அதை விட்டுட்டு இப்போ 2026 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த வழக்கை நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம்னு சொல்லுங்க. வேலையே இல்லையான்னு கேட்குற மாதிரி இருக்குது சாமானியனாக என்னுடைய பார்வையில். அப்போ நீதியரசர்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இல்லை என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? தண்டனையே கொடுங்க சார். என்ன தண்டனை கொடுப்பீங்க? பதவி அவர் இல்லை. அது அந்த டேர்ம் முடிஞ்சு அடுத்த டேர்ம் முடிஞ்சு அதுக்கு எத்தனை இதோ கடந்து வந்தாச்சு. வருஷம் என்னாச்சு? 2011க்கும் 2026க்கும் வருஷம் இப்படியெல்லாம் தீர்ப்பு சொன்னால் நம்பிக்கை எப்படி வரும்? இது ஒரு பக்கம் அங்கே இருக்குது. இருந்தாலும் இதே மாதிரி தான் இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் நம்ம வன்னியரசு மாதிரியான ஆள் 420 வேலை பார்த்து ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட் உடனே நீங்கள் தண்டனை அதுவும் கூட அவருக்கு யார் எந்த வில்லேஜ் ஆஃபீஸர் இவருக்கு இந்து ஆதி திராவிடர்னு போலி சான்றிதழ் கொடுத்தாரோ அவரை தண்டிக்கணும். நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும். அவர் இப்போ கொள்ளையடிச்சு இது வரைக்கும் சம்பாதிச்செல்லாம் பிடுங்கணும். அதே மாதிரி அவருக்கு மேலே உள்ள அதிகாரியாக இருக்கார்ல, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவருடைய பதவியை பிடுங்கணும். நீங்கள் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார்ல, தாசில்தார், அவர் தானே அட்டாட்சி, அவருடைய பதவியும் பிடுங்கணும். ஏன்னா சான்றிதழ் கொடுக்குறது அவர் தான், தாசில்தார் தான் கொடுக்குறாரு. அப்போ இங்கே கீழே உள்ளவங்க செய்த தப்புக்கு அவரும் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு வந்தால் தான் தப்பு செய்யாமல் பயப்படுவாங்க. இது நீங்கள் அவ்வளோத்தையும் விட்டுருவீங்க. வன்னியரசுக்கு மேலே ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு ஆமாம் அவர் கிறிஸ்தவர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் இப்போ அவர் அமைச்சராக இருக்கார். அப்போ இதில் அனுபவிச்சதில் என்ன பண்ண போகிறீங்க? தவறான ஒருத்தருக்கு நீங்கள் அமைச்சர் எம்எல்ஏ பதவியும் ஆக்கி எம்பி அமைச்சரமாக ஆக்கி எல்லாம் அனுபவித்து அதுக்கு சம்பளமும் கொடுத்து எல்லாம் முடிச்சிருவீங்க. அப்புறம் என்ன நன்மை நடக்க? இது மூலமாக அவர் எவ்வளவு தவறான நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொள்ள போகிறாருன்னு தெரியாது. அவரே இப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோவாக இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே இதே மாதிரிப்பட்ட ஆட்களை தானே அவர் ஊக்கப்படுத்துவார். இது நீதியரசர்களுக்கு தெரியுமா? சட்டத்துக்கு இதில் என்ன அங்கிறது ஒரு கேள்விக்குத்தான் இருக்குது. இதே மாதிரி தான் நீதியரசர்கள் இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களாக முன் நல்ல வசதியாக இருக்கும், நமக்கு அந்த இது வேண்டாம், இடஒதுக்கீடு வேண்டாம், நம்ம அப்பா அம்மா நம்ம 2 பேருமே அரசு ஊழியராக இருக்கும், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், நமக்கு அதனால் இந்த இடஒதுக்கீடு தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக அவங்களே ஒதுங்கணும்னு நினச்சி அந்த கருத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இது யாருமே அதை செய்ய மாட்டாங்க. கிடைக்கிறது வரைக்கும் நம்ம தான் அனுபவிக்கணும் தான் நினைப்பாங்க. நினச்சது மட்டும் இல்லை, இதில் யாராவது இந்த மாதிரி நீதியரசர்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாஜக மாதிரி கட்சி அந்த சமுதாயத்தில் ஏழைகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி முன் வருவாங்கல்ல, அந்த கட்சியை தனிமைப்படுத்துவாங்க. காரணம் இதுவாக இருக்கும். ஆனால் வெளியே சொல்லும்போது மோடிக்கு எதிராக பிரச்சாரத்தை விஷத்தை கக்குவாங்க. காரணம் இதுவாக தான் இருக்கும். வெளியே அந்த வேறு காரணத்தை சொன்னால் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவனே செருப்பு களத்தை அடிச்சு விடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட அதை சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? மோடி தமிழின துரோகி, அவர் மோடி முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னு முஸ்லீமை கிளப்பி விடணும், கிறிஸ்தவங்களுக்கு எதிரான இவங்களை கிளப்பி விடணும். இவங்க அதுக்கு இடையில குள்ளி காஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களும் கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். அந்த மாதிரி 420 வேலை பார்க்குற வன்னியரசு மாதிரியான ஆட்கள். அப்போ மோடிக்கு எதிராக விஷத்தை கக்கி வேறு காரணங்களை சொல்லிவிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க. இதில் இருந்து விடுதலை ஆகணும்.
இதில் வந்து உண்மை என்னங்கிறது மக்களுக்கு புரியணும். நீதியரசர்கள் வந்து இந்த மாதிரி சான்றிதழ் கொடுக்குறவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கணும். இப்போ கர்நாடக கோர்ட்டில் கொடுத்த இந்த இது வந்து பிறப்பித்த அதாவது பல மாநிலங்கள் வந்து இது சம்பந்தமான சில உத்தரவுகளெல்லாம் போட்டாலும் அதை தூக்கிட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டு வந்து நிற்கிறாங்க. நான் எஸ்சி தான், நான் இந்து தமிழக முறைப்படி நான் இந்து திராவிடர் தான், என் பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும், ஆனால் எனக்கு ஊபி அரசாங்கம் இப்படி சொல்லுது, மாப்பி அரசாங்கம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டுலாம் கோர்ட்டுக்கு வராங்க. இதை வந்து அவங்க வருத்தப்பட்டு கவலையே தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து குறைந்தபட்சம் அந்தந்த சமுதாய எஸ்டி அப்படின்னா அந்த பழங்குடியினர் அப்படின்னா அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த படிப்புலேயோ வேலை வாய்ப்புலேயோ ப்ரமோஷன்லேயோ ஒதுக்கப்பட்டது உண்மையிலேயே அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பயன் கிடைக்கணும், அந்த சமுதாயம் முன்னேறணும் தாங்கிறது தான் நோக்கம். அதான் அம்பேத்கருடைய நோக்கம். அதுதான் நோக்கமாக இன்றைக்கி நம்ம நினைக்கிறதா இருந்தால் அதில் முதல் முறை பட்டதாரிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கலாம். குறைந்தபட்சம் மொத்தத்துலையும் எல்லாத்துமே பொருளாதார ரீதியிலே எல்லா சமுதாயத்திலையும் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போதைய முதல் ஸ்டெப்பாக அதுக்கு வந்து அந்தந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகளுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை வைக்கணும். அது இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அவசியம் நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். அவசியம் பாருங்கள். அது வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய மொபைலில் யூடியூப்பில் இல்லைனா டிவியில் நீங்கள் யூடியூப்பில் இந்துடானி டைப் பண்ணாலே இந்த படம் வந்துடும். தமிழில் இந்துடானி அடிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து INDHUDAA அப்படி நீங்கள் போட்டாலும் அந்த படம் வந்துடும். நீங்கள் தாராளமாக பார்க்கணும். நாரதர் மீடியாவிலேருந்து பல்வேறு சாமானியன் குரல்லேருந்து நிறைய தாமரை, ஸ்ரீ டிவி, TN News 24 இப்படி நிறைய சேனல்களில் வந்து இந்த படத்தை நம்ம போட்டிருக்கோம். அவசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை அதை மீறி உங்களுக்கு அதை பார்க்குறதுல சிரமம் இருக்குது, உங்களால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா சிம்பிள் 2 நம்பர் கொடுக்கணும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்ருவாங்க. அவசியம் நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு QR கோடு கொடுத்துருக்கோம். இதில் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் உங்களால் முடிஞ்ச நிதியை நீங்கள் வந்து தாராளமாக உதவலாம். அதுக்கு வந்து அந்த QR கோடில் இதுக்கு முன்னாடி பண்ண முடியல, உங்களுக்கு அனுப்ப முடியாமல் சிரமப்பட்டிருக்கேன், இல்லைன்னா எரரில் வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த QR கோடை பயன்படுத்தலாம். 2 நம்பர் கொடுக்குறேன். அதான் ஜிபே நம்பர், அதான் ஃபோன்பே நம்பரு. உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் கேட்குறதுக்கு அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9094239666 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி இந்த இந்துடா படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். இது எனக்கு உதவணும், பலருக்கு இதை தெரியப்படுத்தணுங்கிறத ஒரு கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு சின்ன தகவலை நம்ம இந்த இடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அமைச்சர் தானா கேட்குறது யார்? எங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தானா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா திரைப்படத்தில் இயக்குனர் அமீர். எங்களுக்குன்னு அவர் கேட்குறாரு, முஸ்லீமாக எங்களுக்குன்னு கேட்குறாரு. அதில் கம்பாரிசன் என்ன சொல்கிறாருன்னா, பிராமணனுக்கு நீங்கள் 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 13% இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு விஜயை பார்த்து ஒரு கேட்குறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, பிராமணங்கிறது ஜாதி ரீதியான ஒரு பிரிவு. ஜாதி ஏற்றத்தாழ்வு ஜாதி இருக்குதுன்னு சொல்லதெல்லாம் இந்து மதத்தில் தான் இருக்குது. முஸ்லீம் மதத்துக்கு போனாலே அங்கே ஜாதியே கிடையாதுன்னு சொல்லிவிட்டீங்க. அப்புறம் எனக்கு இடஒதுக்கீடு உங்களுக்கு? பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் வந்து 13% இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 6% இருக்கலாம், அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு. 13 சொல்கிறீங்க. சரி, நான் உங்களுடைய பாயிண்ட் படியே சொல்கிறேன். 13% இருக்கிறதாகவே வச்சுக்கிடுவோமே. நீங்கள் கேட்குறது முஸ்லீம்களுக்காக நீங்கள் வந்து கேட்குறீங்க. முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடஒதுக்கீடு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பாக்கி இருக்கக்கூடிய இந்துக்காரனு 80% மேலே இருக்கிறான். திரைத்துறையிலையும் இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்துக்காரங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறீங்கன்னா உங்களை எப்படி இயக்குனர் சங்க தலைவராக்குனாங்க? அதிகமான பேர் இந்துக்காரன்ல சார். அப்போ ஒரு இந்துக்காரனை தானே கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் அதில் தலைவர் பதவியில். 24 கிராஃப்ட் இருக்குது. அதனுடைய தலைமை இதுதான் பெப்சின்னு நம்ம சொல்லுவோம் சினிமா துறையில். அந்த பெப்சினுடைய தலைவராக உங்களை ஏன் வச்சாங்க? உங்களை ஜாதி மதம் பார்த்து உங்களை வச்சாங்களா? ஜாதி பார்த்து உங்களுக்கு ஜாதி கிடையாது சொல்லிட்டீங்க, ரைட்டு விட்டுருங்க, அது வேறு கதை. அங்கே இருக்கா இல்லைங்கிறத அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். அப்போ உங்களை ஒரு முஸ்லீம்னு நினச்சி யாராவது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு படம் தந்தாங்களா? இல்லை நடித்த சிவகுமார் குடும்பம் வந்து உங்களுக்கு முஸ்லீம்னு சொல்லி தான் உங்கள் இது பருத்தி வீரன் படமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி சூர்யா வச்சு நீங்கள் எடுத்த படத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு முஸ்லீம் நினச்சி தான் உங்களுக்கு வந்து அவங்க நடிக்கைக்கு ஒத்துக்கிட்டு நடித்தாங்களா? இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் தயாரிக்க இல்லை இதுக்கு முன்னாடி தயாரித்த படங்கள் நீங்கள் சினிமா துறையில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் நீங்கள் முஸ்லீம் நினச்சி தான் வந்தாங்க. நீங்கள் ஏன் முஸ்லீம்னே நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணால் நாயை கூட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது எங்கேயோ போகல, அதே மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி தானே? மைண்ட் செட்டை மாற்றணும் சார்.
நீங்கள் ஏன் முஸ்லீம்களுக்காக மட்டுமே பண்ணுறேன்னா நீங்கள் முஸ்லீம்களுக்காகவே இருந்துருப்போங்க. எதுக்கு சினிமாவில் வந்து அதே மாதிரி சொல்லுங்கள், நான் முஸ்லீமாக தான் இருப்பேன், நான் முஸ்லீம் தான், இந்துக்காரன் என் படத்தை பார்க்க வேண்டியதில்லை, இந்துக்காரன் என் படத்தை தயாரிக்க வேண்டியதில்லை, இந்துக்காரன் என் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதில்லை, இந்துக்காரன் தேட்டரில் என் படத்தை போட வேண்டியதில்லை. தில் இருக்கா உங்களுக்கு சொல்கிறதுக்கு? அதை செய்யுங்க மொதல், நீங்கள் அதை சொல்லியா மொதல் நீ அப்படி தான் நான் என்ன சொல்லுவேன், அப்படி சொல்லு நீ சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்துவேன். இந்த ஆள் என்ன சொன்னார், யதார்த்தமாக சில விஷயத்தை பார்க்கணும் சார். இந்த ஆள் என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி அதாவது வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார். விஜய் வந்து கட்சியை கலைச்சிக்கிட்டு நடிக்க போங்கன்னு சொன்னார். திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். இவருடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலானவங்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. கிறிஸ்தவங்களும் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. கொஞ்சம் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க விஜய்க்கு. அதுவும் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சுத்தமாக போடவே இல்லை. இதுதானே யதார்த்தம், இதுதானே உண்மை. அப்புறம் எப்படி ஓட்டே நீங்கள் போடலை, அப்புறம் அவன் ஆட்சிக்கு வந்தவங்ககிட்ட போய் நின்றுட்டு எங்களுக்கு ஏன் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி? மத ரீதியாக எதுக்கு சார் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அது என்ன பழக்கம்? அதை நியாயப்படுத்தி எப்படி கேட்குறீங்க? அப்படின்னா முஸ்லீமாக வந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இப்போ முஸ்தபானி ஒருத்தர் வந்து முஸ்லீம் லீக்லேருந்து வெற்றி பெற்றிருக்காரு. முஸ்லீம் ஓட்டு போட்டு மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரா? இல்லை சொல்லுங்கள் நீங்கள். அப்படி தான் இதனுடைய அடுத்த லெவல் அதுதான் போகுது. பரிணாமம் அப்படி தான் வளரப்போகுது. முஸ்லீம்களெல்லாம் நீங்கள் முஸ்லீமாகவே முடிவெடுங்க, கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்தவங்களாகவே முடிவெடுக்கட்டு. இந்துக்காரங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி இப்போ வந்துகிட்டு இருக்குது, புரிந்துணர்வு இப்போ வந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இந்துக்கள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இந்துக்கள் எல்லாம் இந்துக்களாகவே முடிவெடுப்பாங்க. அப்படி தாங்க நடக்க போகுது. அடுத்த ஸ்டேஜ் அதுதாங்க. இல்லை அதுக்கு அதை நோக்கி தான் ஒரு பயணம் போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவங்களாக தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, முஸ்லீமாக தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்துக்காரன் டிரைவர் இருக்கான்னு தெரியுமா? ஒரு இந்து படம், ஒரு விநாயகர் படம், ஒரு இயேசு படம், அப்புறம் ஒரு அல்லாவுக்கு ஒரு இது மசூதியை தூக்கி வச்சுருக்காங்கல்ல, ஃபோட்டோவை தூக்கி தூர போட்டுருவான். எனக்கு விநாயகர் போதும், சிவன் போதும், அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி வைப்பான். இந்துக்காரன் மட்டும்தான் வச்சுருக்கான். எந்த முஸ்லீமும் வந்து அந்த எம்மதமும் சம்மதம், மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லீமோ கிறிஸ்தவரோ வந்து இந்த 3 மதத்தையும் ஒற்றுமைப்படுத்துகிற மாதிரி இதில் வர மாதிரி எந்த முஸ்லீமும் அவருடைய அலுவலகத்திலேயோ இல்லை வீட்லேயோ எங்கேயுமே ஃபோட்டோ வைக்கிறதே கிடையாது. இந்துக்காரன் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கேன். அதை நீங்கள் கெடுக்குறீங்க. அதாவது எல்லாத்தையும் உங்களை எல்லாம் அரவணைச்சு போகணுன்னு இந்துக்காரன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் நான் முஸ்லீமாக தான் இருப்பேன்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் நேற்றுக்கு முஸ்தபா பதவியேற்ற உடனே அங்கே அதை தலைமைச் செயலகத்தை வந்து அதை ஒரு மசூதியாக மாற்றி விட்டாங்க. அந்த அலுவலகத்தை அந்த அமைச்சர் அலுவலகத்தை ஒரு மசூதியாக மாற்றி விட்டாங்க. அங்கே போய் ஓதிட்டு நடந்தாங்க. இது தேவையா? இது தேவையா? குறைந்தபட்சம் இது வந்து சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாமே மத ரீதியாகவே செய்துக்கிட்டு அப்புறம் வந்து இந்துக்காரன் வந்து மத ரீதியாக அடுத்த லெவலுக்கு வருவான். இந்துக்காரனை வந்து மத ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த லெவலுக்கு கட்டத்துக்கு அதை நோக்கி நகருது. அப்புறம் எப்போன்னு குதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. 13% நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் ஒட்டுமொத்த சினிமா துறையும் நீங்கள் வந்து ஆட்டி படைக்கலை. 13% நீங்கள் சொல்கிறீங்க, அது 6% தான் தேரும். அப்படி 6% இருக்கக்கூடிய நீங்கள் ஒட்டுமொத்த சினிமா துறையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க இன்றைக்கும் வச்சுட்டு இருக்கீங்க. நிறைய இதில் கிறிஸ்தவங்க முஸ்லீம்க்கு சேர்த்து மொத்தத்தில் ஒரு 15 தேரம்னு வச்சுருங்க, 20னே வச்சுருங்க. இந்த 20% உள்ளவங்க தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க. பல இடங்களில் நீங்கள் வந்து 13% நீ உங்கள் பாஷையில் சொல்கிறீங்க. பாண்டி பஜாரில் 13%க்கு என்ன கடை உண்டுமோ ஒதுக்கிடுவோம். அப்படியே வளசரவாக்கத்தில் 13% இருக்கக்கூடிய அங்கே அது கூட தேராது. இருந்தாலும் 13% தான் கடை அப்படின்னா முக்கியமான அந்த ஃபேன்சி ஸ்டோர் அவ்வளோ வச்சுருக்கிறது, பிரியாணி கடை வச்சுருக்கிறது, இதெல்லாம் 13%க்கு தக்கவாறு தான் கடை வச்சுருக்கீங்களா? அதேமாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு சொல்லுங்கள், தப்பாக போயிடும். அதாவது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துலையும் கிறிஸ்தவனோ இந்துக்காரனோ கடையை வைக்க முடியாது. நீங்கள் கொடுக்குறதும் இல்லை, அனுமதிக்கிறதும் இல்லை. ஆனால் இந்துக்காரன் இருக்கிற இடத்துல நீங்கள் கடையை வைக்க முடியுது. அப்படின்னா இந்துக்காரன் பெருந்தன்மையாக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க. நீங்கள் கொச்சைப்படுத்தாதுங்க. மறுபடியும் மத வெறியை தூண்டாதுங்க. அது வந்து நல்லது இல்லைங்கிறது என்னுடைய இது. புரிஞ்சால் சரி, இல்லை திருந்தாத ஆட்களை திருத்தப்படுவீங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு நல்ல இதோட நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.